I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. ஆனால் 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு நோ டேக்ஸ். ஆனால் 12,75,000க்கு மேலே ₹1 வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹60,000 வரைக்கும் டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. தனக்கு ₹1000 கீழே இருந்ததுனால அவனுக்கு டேக்ஸே இல்லை, எனக்கு ₹1000 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சதுனால எனக்கு ஃபுல் டேக்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இப்போ அதை தான் வந்து பரபரப்பாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட முக்கியமான ஹைலைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். இப்போ கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து நியூ ரெஜிமில் மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் போயிட்டே இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு நோ டேக்ஸ். ஆனால் 12,75,000க்கு மேலே ₹1 வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹60,000 வரைக்கும் டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதனால சில பேர் என்கிட்டயும் கேட்கறது என்னன்னா, சார் அப்போ வெறும் ஒரு ₹1 எக்ஸஸா நான் சம்பாரிச்சேன்னா அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ₹60,000 கிட்ட டேக்ஸ் வந்துருமா? இதை பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க, எங்களுக்கு புரியல. அது எப்படி 12,75,000 வரைக்கும் டேக்ஸே இல்லை, ஆனா 12,76,000 வாங்கினா உடனே 60,000 வந்துடுது, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் நம்ம இதுல கிளியரா பார்க்க போறோம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், இப்போ நியூ ஸ்லாப் என்னன்றது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. 0 to 4 lakhs, அப்புறம் 4 to 8 lakhs, 8 to 12 lakhs and 12 to 16 lakhs and it goes on. அது வந்து 0%, 5%, 10%, 15% ஸ்லாப் வரைய மாத்திட்டு வருவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்கம் டேக்ஸ்ல நீங்க ஒரு சேலரி பர்சனோ இல்லை நீங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ண போறீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்லாப் வைஸா தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்லாப் வைஸா கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ அவங்க சொன்ன மாதிரி 12 lakhs சேலரி வாங்குற ஒரு பர்சன், இப்போ நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 12 lakhs வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 lakhs சேலரி வாங்குறவர் நெட் டாக்ஸபிள் இன்கம் இப்போ ஓல்டு ரெஜிம்ல இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ பே பண்ணணும்னா ₹1,63,800 வந்து டாக்ஸா பே பண்ணியிருக்கணும். பட் வேறஸ் நியூ ரெஜிம்ல வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூஆர் ஜஸ்ட் பேயிங் 0. ஸோ 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே இல்லைன்றது உண்மைதான். அதுக்கு அடுத்தது 12,75,000. இப்போ 12,75,000 பார்க்கும்போது ஓல்டு ரெஜிம்ல வந்து 1,87,200 வரைக்கும் நம்ம பே பண்ணியிருக்கணும். பட் நியூ ரெஜிம்ல மறுபடியும் 0. சரி, இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஓல்டு ரெஜிமுக்கும் இந்த ரெஜிமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஒரு 75,000 சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு ரெஜிம் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் பட்ஜெட்டில் சொன்ன ஸ்லாபுக்கு இந்த ஸ்லாப் வந்து டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. தவிர இதுக்கு முன்னாடி ஓல்டு ரெஜிம்ன்றதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிசி, ஏடிடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் எக்ஸம்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே தூக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக 75,000 கொடுத்துரும், இதை மட்டும் டிடெக்ட் பண்ணி கொண்டாங்க. இப்போ இதில் டிடெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ டோட்டல் 12,75,000 வாங்குறீங்கன்னா இந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ உங்களோட டோட்டல் நெட் இன்கம் என்ன ஆயிடுச்சு, வெறும் 12 lakhsன்னு வந்தாச்சு. இப்போ இந்த 12 lakhsக்கு எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு என்னது 0%. தென் 4 to 8 lakhs வரைக்கும் இட்ஸ் 5%. அண்ட் தென் இது 4 to 8 lakhs. தென் 8 to 12 lakhs is 10%. When we have 12 to 16 lakhs வந்து we have 15%. ரைட். இப்போ இந்த ஸ்லாப் எடுத்துப்போம். இப்போ நம்மளோட இன்கம் வந்து டோட்டல் 12,75,000. இப்போ இந்த 12,75,000ல என்ன ஆயிடும்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல வந்து போயிடுச்சு. அதனால தான் இந்த இடத்துல 12 lakhsன்னு போட்டிருக்கும். ரைட். லாஸ்ட் டைம் வந்து இட் வாஸ் 50,000. ஆனால் இந்த வாட்டி வந்து இட் இஸ் 75,000. ஸோ நெட்டு டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs மட்டும் தான். இப்போ இந்த 12 lakhsக்கு தான் போட போகிறோம். 12 lakhsக்கு 4 lakhs வரைக்கும் 0%. தென் 4 to 8 lakhs இந்த 4 lakhsக்கு 5%. அப்போ எவ்வளோ வரும், 20,000 வரும். நெக்ஸ்ட் 8 to 12 lakhsக்கு வந்து திரும்பி 4 lakhsக்கு வந்து 10%. அப்போ உங்களுக்கு 40,000 வரும். அப்போ நீங்கள் நெட்டு டேக்ஸாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 rupees வந்து யூ ஷுட் ஹவ் பெய்டு. இதுதான் ஆக்சுவல் டாக்ஸேஷன் கணக்கு படி பார்த்தீங்கன்னா 0க்கு ஒன்றும் இல்லை. 4 to 8 lakhsக்கு 5% நீங்கள் 20,000 பே பண்ணியிருக்கணும். 8 to 12 lakhsக்கு வந்து
10% பே பண்ணியிருந்தா டோட்டல் 40,000. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 லேக்ஸ்க்குள்ள இருக்கீங்க, 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிட்டு பேலன்ஸ் 12 லேக்ஸ்க்குள்ள இருக்கீங்கன்னா 60,000 வரைக்கும் ரீபேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ ரீபேட் எடுத்துக்கலாம்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்க போட்டிருக்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரீபேட். ஸோ இந்த 60,000 டாக்ஸ் ரீபேட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது 60,000 55,000 50,000 என்ன வருதோ மேக்ஸ் 60,000 ஸ்லாப் மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு கீழே எவ்வளவு வந்தாலும் அதை நீங்க ரீபேட்டா போட்டு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நீங்க எந்த டாக்ஸுமே கட்ட தேவையில்லை. ஸோ இப்படிதான் அந்த 12,75,000 வரைக்கும் உங்களுக்கு எந்த டாக்ஸும் இல்லைன்றது சொன்ன ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் டாக்ஸ் ரீபேட். சரி, இது புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 75,000 வரைக்கும் ஓகே, 76,000 வாங்கிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா 75,000 12,75,000 இருந்தா மட்டும்தான் டாக்ஸ் ரீபேட் கொடுப்பாங்க. இப்போ 12,76,000 போயிடுச்சுனால் இந்த 60,000 டாக்ஸ் ரீபேட் வராது. ஐயோ, அப்போ இந்த 60,000 நான் கட்டணுமா? இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா அந்த டாக்ஸ் ரீபேட் இல்லைன்னா இப்போ நீங்க இந்த 61,000 வந்து இப்போ 12,76,000 போயிட்டீங்க. இப்போ இந்த ஒரு 1,000 இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 12 to 16 lakhsல வந்து 15% அந்த 1,000 சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா. அப்படி போடும்போது அப்போ உங்களுக்கு இங்க என்ன வருது, டோட்டல் வந்து ஒரு 12,76,000 நீங்க சம்பாரிச்சிருந்தீங்கன்னா நெட் டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும்? 60,180 ரூபா வந்து நீங்க டாக்ஸா பே பண்ணணும். இப்போ இது நியாயமா? இதை தான் நிறைய பேர் இப்போ வீடியோஸ்ல எல்லாருமே போட்டுட்டு இருக்கிறது. வெறும் ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லாருக்குமே 60,180 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்துச்சு. ப்ளஸ் 4% செஸ் வேற. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஆக்சுவலா சரியா அவங்க ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்க டாக்ஸ் ரிலீஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டாக்ஸ் ரிலீஃப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் டு பி பெய்ட் எவ்வளோ 60,150 கரெக்ட்டுங்களா? ஆனா உங்களோட அடிஷனல் இன்கம், இந்த அடிஷனல் இன்கம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு வச்சுட்டாங்க, 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ் சொல்லிட்டாங்களா? ஏன்னா ரீபேட் வருது ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிடுச்சு. அப்போ 12,75,000 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் போயிடுச்சு. 12 lakhs மட்டும் தான் நெட் இன்கம். இப்போ நீங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? 12,01,000 எக்ஸ்ட்ரா 1,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க. இப்போ இந்த டாக்ஸ் ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் டு பி பெய்டு மைனஸ் அடிஷனல் இன்கம். அடிஷனல் இன்கம் எவ்வளோ? 12 லட்சத்தை விட்டுருங்க, அதுதான் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எக்ஸ்ட்ரா நீங்க சம்பாரிச்சிருக்கிறது 1,000 ரூபாய் தான். அப்போ 1,000 ரூபாய்னா 60,150 மைனஸ் இந்த 1,000 rupees போட்டிங்கன்னா 59,150. இதுதான் டாக்ஸ் ரிலீஃப் அமௌண்ட், மார்ஜினல் டாக்ஸ் ரிலீஃப் இது பேர். ஸோ இந்த மார்ஜினல் டாக்ஸ் ரிலீஃபை நீங்கள் கட்ட வேணாம்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. இந்த 1,000 ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சதுக்காக 60,000 ரூபாய் கட்டணும்னா கிடையாது, 59,150 மார்ஜினல் டாக்ஸ் ரிலீஃபில் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்ஜினல் டாக்ஸ் ரிலீஃப் இங்கே வந்துடுச்சுன்னா அப்போ நீங்கள் கட்ட வேண்டியது எவ்வளோ? 59,000 ரூபாய் கவர்மெண்ட்டே கொடுத்துச்சு. அப்போ பேலன்ஸு வெறும் 1,000 ரூபாய். இந்த இப்போ டாக்ஸபிள் பே பண்ணது 60,150 அண்ட் மார்ஜினல் ரிலீஃப் கவர்மெண்ட் கொடுத்தது 59,150. அப்போ நெட்டு டாக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா வெறும் 1,000 ரூபாய் கட்டினா போதும். 1,000 ரூபாய் ப்ளஸ் 40 rupees வந்து 4% செஸ் அந்த 1,000 ரூபாய்க்கு. அப்போ நெட்டு எவ்வளோ கட்ட போறீங்கன்னா 1,040 ரூபாய் கட்டினா போதுமே தவிர இந்த 1,000 ரூபாய் ஏறிச்சுன்றதுனால 60,000 இன்கம் டேக்ஸ் கட்டணுன்றதெல்லாம் கரெக்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வர ஒரு விஷயம். அப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு 13 லட்ச ரூபா, இப்போ சில பேர் கணக்கு போட்டு காட்டும் போது என்ன காட்டுவாங்க, 13 லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 70,000 80,000 கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 13 லட்ச ரூபானா 13 லட்சத்தில் என்ன பண்ணணும், 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அப்போ நெட் டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,25,000. இதில் தெரியுதா? ஸோ இந்த 12,25,000ல கால்குலேட்டட் டாக்ஸ் எவ்வளோ வருது, இந்த ஸ்லாப் படியே போட்டுட்டு வந்தோம்னா 63,750 வருது. அப்படி 63,750 வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இது வந்து 63,750. இப்போ நம்ம அடிஷ்னலாக இன்கம் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 12,25,000னா 12 lakh வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இன்கம்ன்றது இப்போ என்ன கனெக்ட் பண்ணுறோம், 25,000 மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், 25,000 போட்டோம்னா கவர்மெண்ட் சைடில் தான் மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ கொடுத்துறாங்க, 38,750 வந்து மார்ஜினல் ரிலீஃப். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 63,750ல நீங்கள் ஃபுல்லாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் மார்ஜினல் ரிலீஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு கவர்மெண்ட், 38,750. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க, திஸ் மைனஸ் இது.
போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? ரூ. 25,000. அப்போ இந்த ரூ. 25,000 நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். பிளஸ் 4% அப்போ நீங்க எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா, ரூ. 26,000 தான் கட்டியிருப்பீங்க. இந்த மார்ஜினல் ரிலீஃப்ன்றது எது வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும்னா, உங்களோட அடிஷனல் இன்கம் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட்டோட கம்மியா இருக்கணும். புரிஞ்சுதா? அடிஷனல் இன்கம் இப்ப எவ்வளோ? ரூ. 25,000 தான். ஆனா டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 63,000. அப்போ என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் டாக்ஸ் ரிலீஃப்ன்னு குடுக்குறாங்க. ஆனா உங்களோட இப்ப டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் 70,000. ஆனா உங்களோட அடிஷனல் இன்கம் வந்து 71,000ன்னா, அப்ப நீங்க ப்ராப்பர் ஸ்லாப்க்குள்ளேயே வந்துருவீங்க. அப்போ என்ன ஸ்லாப்ல கட்டணுமோ, அத நீங்க ஃபுல்லா கட்டுவீங்க. அப்ப கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, திருப்பி கிட்டத்தட்ட இதே ரேஞ்ச்ல தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இன்கம் டாக்ஸ் கால்குலேட் ஆகுது. ஸோ அதனால நெறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ரா வந்தாலே நம்ம 60,000 கட்டணும், 70,000 கட்டணும். அந்த மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. ஸோ டாக்ஸ் ரிலீஃப் நெறைய பேர் மறந்துட்டு சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இந்த டாக்ஸ் எப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங். இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து டாக்ஸ் ரிலீஃப் குடுத்தாங்க? முக்கியமா இந்த 12 லேக்ஸ் வரைக்கும் ஸ்லாப் ஏத்துனாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசென்ட் டைம்ல எஃப்எம்சிஜி செக்டார் தான் முக்கியமா நம்ம வந்து கன்சியூமர பார்க்குற ஒரு விஷயம். இந்த எஃப்எம்சிஜி செக்டாரே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயர் ஆன் இயர் குரோத் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. இதுலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்போ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் இந்த ஒரு 12 லேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணதுனால, கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு 1,00,000 கோடி கம்மியா வரும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1,00,000 கோடிய நான் மக்கள்கிட்டயே குடுத்துர்றேன். இந்த மக்கள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்க முன்னாடி டாக்ஸ் ரிலீஃப்ல வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 13,00,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,10,000 கிட்ட சம்பாதிக்கிற ஒரு ஆளா இருப்பீங்க நீங்க. 1,08,000. அவங்களுக்கு போன வருஷம் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்க கிட்டத்தட்ட ரூ. 1,95,000 நீங்க டாக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, வெறும் ரூ. 26,000 தான் கட்டுறீங்க. அப்போ கிட்டத்தட்ட ₹1,70,000 உங்க கையில இருக்குன்னும்போது, நீங்க அத ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 1,00,000 கோடி நான் வந்து உங்ககிட்டயே குடுக்குறேன். நீங்க அந்த 1,00,000 கோடி எடுத்துட்டு போயிட்டு எக்கானமிக்குள்ள போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதனால புரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தியாகும். இந்த 1,00,000 கோடி எக்கானமிக்குள்ள போகும்போது, இப்ப லெட்ஸ் சே நீங்க ஒரு நார்மலா ஒரு இடத்துல அ ஒரு சாப்பிட்டுட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்ல இப்ப காசு எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப இது மாரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,50,000 ரூ. 1,25,000 கையில இருக்கும்போது, இப்போ கொஞ்சம் அடிஷனலா அவுட்டிங் போவீங்க, சாப்பிடுவீங்க, மிச்ச இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்மால் பிசினஸா இருக்கட்டும், இல்ல அந்த பிக் பிசினஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ரெவென்யூ சோர்ஸ் வந்து எக்ஸஸ் ஆகும். இப்ப இது எக்ஸஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இன்னும் நெறைய பேர புரொடக்ஷனுக்காக மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே அப்ப எல்லாமே நல்லதுக்காக தான். அல்டிமேட்டா கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் கிடையாதுன்னா, ஃபுல்லா நஷ்டம் கிடையாது. எப்படின்னா, நீங்க இப்ப இதுலருந்து நீங்க போயிட்டு வாங்குற பொருள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்கு. அப்ப நீங்க இந்த 1,50,000 செலவு பண்ணும்போது, கிட்டத்தட்ட ஒரு 18% நீங்க ஜிஎஸ்டியா வந்துடுச்சுனாலும், எப்படியும் நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்ட அந்த ஜிஎஸ்டி வழியா ரிகூப் பண்ணிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது இந்த 1,00,000 கோடிய மக்கள் கிட்டயே திருப்பி குடுக்கறதுனால, நெறைய பிசினஸஸ்க்கு பிளஸ் ஆகும். அன்எம்ப்ளாய்மென்ட் கொஞ்சம் கம்மியாகலாம். அண்ட் நெறைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகம்போது, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இது லாங் டெர்ம்ல அப்படியே இன்ஃப்ளேஷன கட்டுப்படுத்திருமானா கிடையாது. பட் ஓரளவுக்கு இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டெர்ம் பேசிஸ்ல இன்ஃப்ளேஷன கட்டுப்படுத்த அளவுக்கு ஏன்னா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இன்னும் ஒரு 1 ஆர் 1 1/2 இயர்ஸ்ல ஒரு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வரும்போது, இன்ஃப்ளேஷன கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பிளஸ் ஸ்மால் பிசினஸஸும் க்ரோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி ஜிஎஸ்டி மூலியமா உங்களுக்கு என்ன ஆயிடுது, கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸ் ரெவென்யூவும் மறுபடியும் வந்துரும். ஸோ இதனால தான் இந்த கான்செப்ட் வந்துச்சு. பட் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சரி சூப்பர் ஐடியாவா இருக்கு. கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரைட். ஆனா இதுல நாம எப்படி இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஃபோன் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜிஎஸ்டி பே பண்ண போறீங்களா? இல்ல இந்த ரூ. 1,50,000 எனக்கு சேவ் ஆச்சு. இல்ல ஒரு ரூ. 80,000 நான் வந்து ரூ. 12,00,000 சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹80,000 யூ வில் பி சேவிங். 12,75,000 வாங்குறவங்களுக்கு ரூ. 80,000 வந்து மிச்சமாகும். இந்த 80,000 நீங்க பொருள்லாம் வாங்கி ஜிஎஸ்டியா திருப்பி கவர்மெண்ட்டுக்கே குடுக்க போறீங்களா? இல்ல உங்களோட ஃபியூச்சருக்கு சேவிங்ஸா பண்ண போறீங்களான்ற டெசிஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டரா யோசிக்க வேண்டியது என்னன்னா, எக்ஸஸா எனக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட் எனக்கு திருப்பி வந்திருக்கு. இது நான் எடுத்துட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, எப்படியும் ஸ்பெண்டிங்ல டிப்ரிசியேஷன் அசெட் தான். எப்படின்னா ஃபோன் வாங்குனீங்க, லேப் வாங்குனீங்க, இது வாங்குனீங்க. இந்த பொருள்லாம் வாங்குனீங்கன்னா, அப்ரிஷியேட் ஆவாத அசெட்ஸ் டிப்ரிஷியேட் ஆகும். 2வது விஷயம் டாக்ஸும் பே பண்ணியிருப்பீங்க. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆஸ் எ இன்வெஸ்டர் ஒரு தெளிவா பண்ணணும்னா, டேக் திஸ் அமௌண்ட் இந்த அமௌண்ட்ட செலவு பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா இப்போ நல்ல மார்க்கெட் வந்து இப்போ ஒரு லோ பிரைஸ்ல இருக்கு. நெறைய பேருக்கு தெரியும். இப்பதான் ஸ்லோவா ரிகவர் ஆயிட்டு இருக்கு.
இப்போ மார்க்கெட் ரிகவரி ஃபேஸஸில் நீங்கள் தாராளமாக இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸே கிடையாது. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு ₹1,00,000 எடுத்துகிட்டு போயிட்டு லட்சே நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்ஸோ வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஏறுச்சுனால் அந்த ஏறின ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 இயர் வச்சுருந்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும், 1 இயர்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் கட்ட போகிறீங்க. பட் ஆனால் இந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஆனால் கிடையாது. அப்போ அந்த ₹1,00,000 நீங்கள் சேவ் பண்ணது சேவ் ஆகிருக்கும், ப்ளஸ் அப்ரிஷியேட்டிங் அசட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதை ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கணும்னால் நீங்கள் இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எக்கானமி நல்லா இருக்கணும், எக்கானமிக்கே நான் திருப்பி கொடுக்க போகிறேன்னா போயிட்டு பொருளாக வாங்கி வச்சுக்கணும். இந்த டெசிஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா இயர் ஆன் இயர் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் க்ரோ யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதில் தான் இந்த விஷயத்த நான் முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் பார்க்குறது. அண்ட் இது நமக்கு ஆஸ் ஒரு ரீட்டைல் ட்ரேடராகவும் ஆஸ் ஒரு இன்வெஸ்டராகவும் நமக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னா we can use this tax amount for better investment. இதை பண்ணிங்கன்னா it will be better. அண்ட் மற்ற பட்ஜெட் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் செக்டாருக்கு லைஃப் சேவிங் மெடிசன்ஸுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் கட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தவிர இந்த பட்ஜெட்டில் பெருசாக நான் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் வரல. பட் ஓவராலாக இந்த டேக்ஸ் ரிலீஃப் வாஸ் அ குட் மூவ் ஃபார் மிடில் கிளாஸ், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் போகுமான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ டைரக்ட் டேக்ஸ் இப்போ கட் பண்ணாலும் இன்டைரக்ட் டேக்ஸஸில் உங்களுக்கு பர்டன் இருக்க தான் செய்யுது. ஸோ இது எப்படி போகும்ன்றது நம்ம வர காலத்தில் தான் பார்க்க முடியும். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த டேக்ஸை பற்றின கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.